குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது, மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒரு பொருளை அளக்கிறதுக்கு. நம்ம ஒரு பொருள் எவ்வளோ டயமீட்டர் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ விட்த் இருக்குது, எவ்வளோ இன்சைட் டயமீட்டர் இருக்குது, எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு உண்டான ஒரு கருவி தான் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்படின்னா அளக்கும் கருவி அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ அளக்கும் கருவி அப்படின்னு சொல்லிட்டோம். அதில் போன கிளாஸில் ஸ்டீல் பார்த்துருக்கோம், காலிப்பர்ஸ், இன்சைட் காலிப்பர், அவுட் சைட் காலிப்பர் பார்த்துருக்கு. தென் ஃபீலர் கேஜ். ஃபீலர் கேஜ் அப்படின்றது இன்ஜினில் உள்ள அந்த கேப், வால்வ் சீட் கேப்பை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீலர் கேஜை யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பிட்ச் ஸ்க்ரூ கேஜ், அதை பார்த்துருக்கோம். பிட்ச் ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேத்தில் த்ரெட் ஃபார்ம் பண்ணுறோம். பார்த்தீங்களா, ஆல்ரெடி லேத் எக்ஸசைஸ்லேயே காமிச்சிருக்கோம். ரைட் ஹேண்ட் த்ரெட், லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் போடுறப்போ ஒரு பிட்ச் கேஜ் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸோ நம்ம போட்ட த்ரெட் கரெக்டானு சொல்லி அந்த பிட்ச், என்ன பிட்ச்சும் போட்டோமோ அந்த பிட்ச் கேஜில் உள்ள அந்த பிட்சுக்கு உண்டான அந்த கேஜ் எடுத்து நம்ம அந்த பிளேட்டை செட் பண்ணி பார்ப்போம். கரெக்டான அளவு இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம போட்ட த்ரெட் ஓகே அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணலாம். ஸோ இந்த த்ரெட்டு, நம்ம போட்ட த்ரெட்டை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கருவி தான், கருவியில் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் த்ரெட் பிட்ச் கேஜ், இல்லைன்னா பிட்ச் ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரி, ஓகே. இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெர்னியர் காலிப்பர் அப்படின்றது ஒரு பொருளோட டயமீட்டர், நீளம், அகலம், தடிமன், அதுக்கப்புறம் உள்ள அந்த ஹோலோட டயமீட்டர், இன்சைட் டயமீட்டர். அப்போ அந்த டயமீட்டர், திக்னஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கீழே உள்ள அந்த ஜாஸ், மூவபிள் ஜாஸ் மூலமாக நம்ம மூவபிள் ஜா, ஃபிக்ஸட் ஜா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே உள்ள 2 ஜா மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், திக்னஸ், டயமீட்டர், விட்த்து, லென்த்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணலாம். இப்போது இன்சைடில் உள்ள இன்னர் ஹோலில் உள்ள டயமீட்டர் மெஷர் பண்ணால் இந்த 2 ஜாஸ் கடையில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குண்டான இன்சைட் டயமீட்டர் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வெர்னியர் காலிப்பரில் உள்ள டயமீட்டர். சரி, ஓகே. இப்போ அதில் டெப்த்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, பேக் சைடில் ஒரு வால் மாதிரி வருது பாருங்கள். இந்த வால் மாதிரி பார்த்தீங்களா, இதை வெர்டிக்கலாக வச்சு நம்ம மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், டெப்த்தை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான வேல்யூஸ் ஒன்று மெயின் ஸ்கேல் டிவிஷனில் இருக்கும், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கும். மெயின் ஸ்கேல் டிவிஷன் பெரிய நீளமான ஸ்கேலில் தான் மெயின் ஸ்கேல் டிவிஷன். வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்றது நம்ம இந்த மூவபிள் ஜார் பார்த்தீங்கன்னா அது கூடயே மூவ் ஆகக்கூடிய டிவிஷன் தான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இதில் நம்ம எப்படி இதை அந்த ரீடிங்கை கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலாவும் போன கிளாஸ் சொல்லியிருப்பார். அதே பார்த்திங்கன்னா ரீடிங், அதாவது எவ்வளோ டிவிஷன் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ இதுதான் நம்ம ஒரு பொருளை அளக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா போன கிளாஸில் பார்த்த அந்த வெர்னியர் காலிப்பரில் நம்ம அளக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற வெர்னியர் காலிப்பர் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பர். போன கிளாஸில் பார்த்திங்கன்னா மூவபிள் ஜா கூட இந்த வெர்னியர் கேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது வெர்னியர் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம்ல. இப்போ அந்த வெர்னியர் ஸ்கேல் இங்கே அந்த வெர்னியர் ஸ்கேலில் போனதில் ரீடிங் குறிச்சிப்பாங்க. இதில் எதுலேயுமே ரீடிங் கிடையாது, ஒன்லி ஒரு டிஜிட்டல் மீட்டர் மட்டும் இருக்கும், டிஜிட்டல் மீட்டர். அந்த டிஜிட்டல் மீட்டரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன் இருக்கும், ஆன் ஆஃப் பண்ணோன்னா பட்டன்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதில் பேட்டரி இன்செர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் மூவ் பண்ணி நம்ம டயமீட்டரையோ, திக்னஸையோ, பிரெத்தையோ, லென்த்தையோ மெஷர் பண்ணுறப்போ, இப்போது டயமீட்டருக்கு இடையில டயமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இல்லை திக்னஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இல்லை லென்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம், எதை ஃபிக்ஸ் பண்ணாலுமே என்னென்னு தெரியும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 10 பாயிண்ட் சம்திங் அப்படின்னா கரெக்டாக 10 பாயிண்ட் சம்திங்னு காமிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா 15.44ன்னு காமிக்குது. இப்போது நம்ம மெஷர் பண்ண பொருளோட அளவு 15.44. இது எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ரிசல்ட்டே வந்துடும். நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங் பார்க்கணும், வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் பார்க்கணும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த 2
கொண்டையில் இருக்கிற பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம இன்சைட் டயமீட்டரை மெஷர் பண்ணலாம். இந்த லென்த்து இந்த வாலை யூஸ் பண்ணி இந்த நீடில் யூஸ் பண்ணி நம்ம டெப்த்து அந்த பொருளோட ஹோல் டெப்த்து ரீசஸ் டெப்த்து இந்த மாதிரி டெப்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெர்னியர் காலிப்பர் டிஜிட்டல் வெர்னியர் காலிப்பரோட அதை லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.01. இதை யூஸ் பண்ணி 0.01 mm அளவுக்கு அக்யூரேசியாக நம்ம மெஷர் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுங்க. இதை யூஸ் பண்ணி 0.01 mm அளவுக்கு ரொம்ப அக்யூரேசியாக நம்ம இதில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஹைட் கேஜ். இப்போ இந்த வெர்னியர் ஹைட் கேஜில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கீழே ஒரு கீழே இருக்குது பேஸ்க்கு அடுத்து ஒரு மெயின் ஸ்கேல், வெர்டிக்கல் மெயின் ஸ்கேல், அதுக்கடுத்து ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. இப்போ வெர்னியர் ஸ்கேல் கூடயே ஒரு ஸ்க்ரைபிங் ஜான் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்க்ரைபிங் ஜா அப்படின்றது என்னென்னு சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரைபிங் ஜா இருக்குது, அதை கிளாம்ப் பண்ணுற மாதிரி கிளாம்பிங் ஸ்க்ரூ, ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டில் தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த ஸ்க்ரைபிங் ஜாவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இதை மைனூட்டாக மூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. அதை லாக் பண்ணுறதுக்கு உண்டான லாக் இருக்குது. வெர்னியர் ஸ்கேலையும் லாக் பண்ணால் இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் லாக் பண்ணலாம். லாக் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போது கீழே பேஸ் இருக்குது. இப்போ இதில் அந்த ஸ்க்ரைபிங் ஜா இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பொருளோட ஹைட்டையோ திக்னஸையோ விட்த்தையோ லெங்க்த்தையோ இல்லை டயமீட்டரையோ மெஷர் பண்ணாலும் அந்த ஸ்க்ரைபிங் ஜா இதுக்கு கீழே நம்ம அந்த பொருள் வைக்கிறோம். வச்சு இது மேலே அந்த ஸ்க்ரைபிங் ஜாவை டச் பண்ண வச்சுங்களேன், இதில் எவ்வளவு ரீடிங் காமிக்குது, மெயின் ஸ்கேல் எவ்வளோ ரீடிங் காமிக்குது, வெர்னியர் ஸ்கேலோட அந்த கோயின்சிடேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி நம்ம இந்த ரீடிங்கை கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. இப்போது ஒரு பெரிய பொருள் இருக்குது, அதில் சிலது மார்க்கிங் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த மார்க்கிங் பண்ணுறதுக்கு உண்டான அளவீடுகளை இதில் வச்சு மார்க்கிங் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, அதுதான் ஸ்க்ரைபிங் ஜாருக்கு பார்த்தீங்களா, அதில் நம்ம அப்படி மூவ் பண்ணோம்னா, அந்த பேஸோடு மூவ் பண்ணோம்னா அந்த ஸ்க்ரைபிங் ஜா மூவ் ஆகி நமக்கு என்ன மார்க்கிங் வேணும், லைன் ஃபார்ம் பண்ணுறதுனா லைன் ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான அளவில் லைன் ஃபார்ம் பண்ணும். சரி, ஓகே. இப்போது இதை மெஷர் பண்ணுறோம், டயமீட்டரை மெஷர் பண்ணால் அதில் காட்டுற அளவு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுற அளவு கூட இந்த பேஸோட ஹைட், கீழே பேஸுக்கு பார்த்தீங்களா, பேஸோட ஹைட்டையும் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த பொருளோட ஒரு உயரம் எவ்வளோ இருக்குது, எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பொருளோட உயரம் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங், அதாவது வெர்டிகல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங், அதாவது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட், இல்லை வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ்னு சொல்லலாம். வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் ஆர் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் பேஸ் பிளாக், அந்த பேஸுக்கு பார்த்தீங்களா, அந்த பேஸ் பிளாக்கோட ஹைட், இதெல்லாம் சேர்த்தோம்னா தான் வரக்கூடியதான் அந்த பொருளோட உயரம். ஸோ இதுதான் அந்த வெர்னியர் ஹைட் கேஜோட மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. ஸோ வெர்னியர் ஹைட் கேஜ் வந்து கையில் தூக்கி நம்ம மெஷர் பண்ண முடியாத கொஞ்சம் கனமான பெரிய பொருளையும் வெர்னியர் ஹைட் கேஜ் ஈஸியாக நம்ம மெஷர் பண்ண முடியும். இதில் ஹைட்டு, டயமீட்டர் அண்ட் தென் விட்த்து, லெங்க்த்து எதை வேணாலும் இதில் மெஷர் பண்ண முடியும். ஸோ மெஷர் பண்ணி முடிக்கிறப்போ எதை ஆட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டுருக்கோம். ஸோ பொருளோட உயரம் இஸ் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ப்ளஸ் அந்த பேஸ் பிளாக்கோட ஹைட், இதெல்லாம் கூட்டினா தான் நமக்கு ஒரு வெர்னியர் ஹைட் கேஜில் அளந்த பொருளோட உயரத்தை கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர்லேயே 2 இருக்குது. ஒன்று இன்சைட் மைக்ரோமீட்டர், இன்னொன்று அவுட் சைட் மைக்ரோமீட்டர்னு சொல்கிறது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது அவுட் சைட் மைக்ரோமீட்டர்னால் ஒரு பொருளோட அவுட்டர் டயமீட்டர், அந்த வெளிப்புற விட்டத்தை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கருவி தான் அவுட் சைட் மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. சரி, இந்த அவுட் சைட் மைக்ரோமீட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம்,
அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம், இங்கே ஒரு ஆன்வில், இது ஸ்பெண்டிலும் ஒரு ஆன்வில் மாதிரி தான், பட் இது வந்து மூவ் ஆகக்கூடியது. இந்த திம்பிளை மூவ் பண்ண இந்த ஸ்பெண்டில் மூவ் ஆகும். இது ஸ்பெண்டில் கிளாம்ப். இதை ஸ்டாப் பண்ணுறது, லாக் எடுத்து விடுறது, இது எல்லாமே. இந்த ரீடிங் வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங். இதில் பார்த்திங்கன்னா சரிவாக உள்ள லைன்ஸ் எல்லாமே திம்பிள் ஸ்கேல் ரீடிங் சொல்கிறது. இது ரேச்சட் அப்படின்னா அது மைனூட்டாக அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான் இந்த ரேச்சட் அப்படின்னு சொல்கிறது. சரி, இது என்ன டிசைன் பார்த்தீங்களா, இதுதான் நர்லிங். நம்ம இந்த நர்லிங் எதுக்கு போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்புக்காக ரொட்டேட் பண்ணுறதுக்கு, ஸ்லிப் ஆகிடாமல் இருக்கணும், நல்லா இந்த கிரிப்பாக சுற்றணுன்றதுக்காக நர்லிங் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த திம்பிள் உள்ளதுக்கு பேர் வெர்னியர் ஸ்கேல், இது பேரல் உள்ளதுக்கு பேர் மெயின் ஸ்கேல். ஸ்பெண்டில் இருக்குது, அது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, இதில் பாருங்கள், மெயின் ஸ்கேல், திம்பிள் ஸ்கேல் இருக்குது. இதில் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திம்பிளில் வந்து 50 டிவிஷன் இருக்கும். நல்லா பார்த்துங்க, திம்பிளில் 50 டிவிஷன் இருக்கும். ஒவ்வொன்றுமே 0.01 அளவு இருக்கும். 0.01 அளவு இருக்கும். ஸோ மூவ் பண்ண நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றணும்னா 0.5 mm மூவ் ஆகும். அந்த திம்பிளை ஒரு சுற்றணும்னா 0.5 mm மூவ் ஆகும். ஸோ இந்த மைக்ரோமீட்டர் வந்து நமக்கு தேவையான அளவில் கிடைக்கும். 25 mm மெஷர் பண்ணுமா, 50 mm மெஷர் பண்ணுமா, 100 mm மெஷர் பண்ணுமா, 200 mm மெஷர் பண்ணுமா, இல்லை 300 mm மெஷர் பண்ணுமா, எந்த அளவு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு அது அளவில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான நம்ம மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுகளை அளந்துக்கலாம். முதல்ல இந்த மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மெயின் ஸ்கேலில் உள்ள ஜீரோவையும் வெர்னியர் ஸ்கேலில் உள்ள அந்த ஜீரோவையும் நம்ம கோயின்சிடன்ஸ் பண்ணணும். இப்போ கோயின்சிடன்ஸ் பண்ணால் வரக்கூடியது தான் நமக்கு கோயின்சிடன்ஸ் பண்ணி அதில் ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இதுதான் மைக்ரோமீட்டர், அவுட் சைட் மைக்ரோமீட்டர். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்சைட் மைக்ரோமீட்டர். இப்போ இன்சைட் மைக்ரோமீட்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எதை மெஷர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இன்சைட் டயமீட்டர். இப்போ அவுட் சைட் டயமீட்டர் அளக்கிறதுக்கு அவுட் சைட் மைக்ரோமீட்டர் வச்சுருக்கோம், இன்சைட் டயமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்கு இன்சைட் மைக்ரோமீட்டர் வச்சுருக்கோம். சரி, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் ஒர்க், அந்த ஹேச்சிங் லைன்ன்றது ஒர்க்கு. இப்போ உள்ளது தான் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்சைட் மைக்ரோமீட்டரோட இது. இப்போ இந்த இது வந்து ஹேண்டில். இப்போது இது வந்து ஒரு 25 mm அளக்கிற மாதிரி இந்த செட்டப் இருக்கும். பேரல் இருக்குது, திம்பிள் இருக்குது, கீழே ஆன்வில் இருக்குது, எல்லாமே இருக்குது. கீழே ஸ்பெண்டில், மேலே ஆன்வில் இருக்குது. இந்த ஆன்விலோட ஹைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண நம்ம என்னாகும், நம்ம மேக்ஸிமம் லெங்க்த்தை, மேக்ஸிமம் டயமீட்டர், இன்சைட் டயமீட்டர் மெஷர் பண்ண முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், எக்ஸ்டென்ஷன் ராட்ஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ். இதை யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளவு அதிகமாக அளக்கணுமோ அந்தளவுக்கு அதிகமாக அளக்கணும். அதுக்கு நமக்கு எவ்வளவு டயமீட்டர் மெஷர் பண்ண போகிறோன்றதை முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக எக்ஸ்டென்ஷன் ராட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்சைட் மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ இது இன்சைட் மைக்ரோமீட்டர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட் மைக்ரோமீட்டர். இப்போ த்ரெட் மைக்ரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம த்ரெட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு போட்டப்புறம் அந்த த்ரெட்டு டயமீட்டர் எவ்வளோ இருக்குது, நமக்கு தேவையான அளவு, நம்ம ரெக்கையர்ட் டைமென்ஷன், நமக்கு தேவையான அளவு, நம்ம எந்த அளவு விரும்பினோமோ அந்த அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த த்ரெட் மைக்ரோமீட்டர் யூஸ் ஆகுது. இப்போ அந்த த்ரெட் மைக்ரோமீட்டரில் பாருங்கள், ஒரு சைடில் இந்த வி ஷேப்பில் இருக்கும், இன்னொரு சைடில் பார்த்தீங்களா அந்த த்ரெட்டை பிடிக்கிற மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். ஒன்று த்ரெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று ஒரு சைடில் த்ரெட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி அளந்தால் தான் நமக்கு அந்த த்ரெட்டோட கரெக்டான டைமென்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பிட்ச் டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் த்ரெட் மைக்ரோமீட்டர். அப்போ த்ரெட் மைக்ரோமீட்டர் அஸ் யூஸ்வல் மைக்ரோமீட்டர் மாதிரி தான்,
பட் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பிண்டில் அண்ட் ஆன்விலில் உள்ள அட்டாச்மெண்ட் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்றபடி இதுவும் அவுட் சைட் மைக்ரோமீட்டரும் சேம். இதுவும் அவுட் சைட் மைக்ரோமீட்டரும் சேம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 wire மெத்தட். 3 wire மெத்தட் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக போன இதில் பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் இருந்துச்சு, 2 சைடில் வி ஷேப்பை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். நார்மலான அவுட் சைட் மைக்ரோமீட்டரை வச்சு நம்ம செட் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வயர், ஒரு சைடில் 2 வயரை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுறோம், இன்னொரு சைடில் ஒரு வயரை இன்சர்ட் பண்ணி ஆக்சுவல் அவுட் சைட் மைக்ரோமீட்டரை செட் பண்ணுறோம். இப்போ டச் பண்ணி பார்க்குறப்போ எவ்வளவு டயமீட்டர் வருது அப்படின்றத மெஷர் பண்ணுறோம். இப்போ மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா கடைசியாக எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது மைனஸ் அந்த 2 டயமீட்டரோட 2 வயர், 2 சைடு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சைடு வயரோட டயமீட்டரை நம்ம மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் அந்த த்ரெட் பேஸ் டயமீட்டர், த்ரெட்டோட டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது 3 wire மெத்தட் த்ரெட் மைக்ரோமீட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது ஒவ்வொன்றா பார்ப்போம். முன்னாலேருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சி பாய்.